ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு நம்மளுடைய பிரஜனை வந்துட்டு கன்ஃபர்ஷனுக்கு வர வச்சார் நம்ம பிக் பாஸ். உள்ளே போகும்போது திக்குன்னு போனாப்புல. ஏன் அப்படின்னா இன்னும் வந்துட்டு அந்த ப்ராங்க் வந்து வெளிப்படையாக சொல்லவே இல்லை. அதை வந்துட்டு இது ப்ராங்க் தான் அப்படின்ட்டு. ஸோ அதன் மூலமாக நிறைய சண்டைகள்லாம் வெளியே வந்துச்சு. ஸோ அதனால் இவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம். இன்னும் அவங்களுடைய மனைவி கிட்ட கூட சொல்லலை. ஸோ அதனால் உள்ளே வந்துட்டு பிக் பாஸ் மன்னிச்சுக்குங்க, அந்த ப்ராங்க்கு அதை தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் சொல்லிட்டார், ப்ராங்க் செய்யலாம், பட் எல்லாமே லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஆரம்பித்து வச்சுட்டீங்க, கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்தில் நான் முடிச்சு வைக்கிறேன்றார். ஆஹா, என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு பக்கம் கமருதனுக்கு ரெட் கார்டுன்ற மாதிரி வந்து ஒரு ரூமரை வேறு கிளப்பி விட்டுட்ருக்காங்க. இங்கே நான் முடிச்சு வைக்கிறேன்றாரு. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது என்னை பற்றி கேட்கணுமா அப்படின்போது இப்படியே உண்மையாக இருங்க, யாருக்குமே பயாஸ்டாக இருக்காதீங்க, அதே மாதிரி அடுத்த முறை ப்ராங்க் பண்ணால் கைகலப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் வார்னிங் கொடுத்தா மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன்னா ப்ராங்க் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஆனால் கமருது நடித்தது செம்மையாக விழுந்துச்சு பிரவீனுக்கு. அது அடி விழுந்துருது. அது அவரே வந்து இங்கே வந்து கன்ஃபர்ஷன் மூலம் சொல்லியிருப்பாரு. நம்மளுக்கு சவுண்டும் கேட்டுச்சு. ஸோ அதை தான் நிறைய பேருக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. நம்ம அமித்லாம் ரொம்ப பயந்துட்டார், என்னால் தான் அவருக்கு அடி விழுந்துச்சுன்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதை வந்து ஸ்பெஷலாக சொல்லி ப்ராங்க் இனிமேல் பண்ணுங்கள், நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் கைகலப்பு இருக்கக்கூடாது, அதே மாதிரி எல்லாமே விதிமுறைகளுக்கு உட்பட்டுருக்கணும், லிமிட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்து அவர் அனுப்பிச்சி விட்டார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்தவொடனே டாஸ்க்கு போனதுனால உங்கள்கிட்ட பேச முடியல, உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள், இந்த மாதிரி நார்மலாக வந்துட்டு கையமே தான் போச்சு, மற்றபடி பெருசாக இல்லை. அதேமாதிரி ஒரு கேள்வி கேட்டால் பிரஜன் 1000 பதில் சொல்கிறார். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பிரஜன் அது போக கற்றுப்பான்னு நினைக்கிறேன். சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.